ஓகே. ஃபாஸ்ட்டா பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணோனே ஃப்ரண்ட்ல ஒரு மினி பாக்ஸ் வச்சிருக்காங்க. மினி பாக்ஸ் இன்சைட் பார்த்தோம்னா, ஒரு ஃப்ரீ கேஸும் கொஞ்சம் புக்லெட்ஸும் இருக்குது. மோர் பாக்ஸ் பார்த்தோம்னா, மொபைல் ஃபோனும் வச்சிருக்காங்க. ஃபோன சைடுல வச்சுட்டு வேற என்னன்னு பார்க்கும்போது ஒரு ஊக் சார்ஜர் இருக்கு. இது வந்து 55% அதுவும் 30 மினிட்ஸ்ல ஆகுமா. வெர்ஷன் 3 வச்சிருக்காங்க. மோர் இன்சைட் ஒரு யூஎஸ்பி கேபிள் இருக்கு. இது வந்து டைப் சி கேபிள். ஃபைனலா Realme வந்து டைப் சி கேபிள் கொண்டு வந்தது ஒரு நல்ல விஷயம் தான். அது இந்தியா ரேட்டுக்கு ஒரு ரூ. 18,000க்கு இந்த ஃபோன் லான்ச் ஆச்சுன்னா கண்டிப்பா ஒரு பெஸ்ட் ஃபோனா இருக்கும். ஓகே. ஃபோன் ஒரு ஓவர்வியூ போடலாம். சைடு பை சைடு அண்ட் ஃபோன் எப்படி இருக்குங்கிறத பத்தி. ஃபோன் டிஸ்பிளேலேருந்து ஆரம்பிப்போம். டிஸ்பிளே வந்து 6.63 இன்ச்சஸ் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷன் டிஸ்பிளே குடுத்துருக்காங்க. அண்ட் இது ராம்லோட் டிஸ்பிளேனால இது வந்து டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஃபுல் ஃபோன். ஓகே. ஃபோனோட பாட்டம் சைடு பார்த்தோம்னா டைப் சி போர்ட் அண்ட் ஸ்பீக்கர் கில்ஸ் அண்ட் 3.5 ஹெட்ஃபோன் ஜாக் இருக்கு. பாப்அப் கேமரா கொண்டு வந்தாலும் ஹெட்ஃபோன் ஜாக் உள்ளதும் நல்ல விஷயம் தான். Realme எக்ஸ்னாலே தெரியவிட ஒரே விஷயம் பாப்அப் கேமரா தான். எஸ் இந்த ஃபோன் வந்து ஃபுல் ஸ்க்ரீன்னால இது வந்து பாப்அப் கேமரா வச்சுருக்காங்க. ஃப்ரண்ட் ஃபேசிங் வந்து 60 மெகாபிக்சல் கேமரா வச்சுருக்காங்க. இது வந்து ஃபுல் ஹெச்டி வீடியோ ரெக்கார்டிங் வேறு சப்போர்ட் ஆகும். கூடவே HDR சப்போர்ட்டும் உண்டு. பேக் ஃபேசிங் கேமரா பற்றி லேட்டர் பார்க்கலாம். அண்ட் இந்த ஃபோனோட பின்னல் பிக்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ OnePlus 7 Pro எப்படியோ அதே போல தான் இதுலேயும் நீங்கள் ஒரு அப்பர் ஹைட்லேருந்து உங்கள் ஃபோன் கை தவறி கீழே விழுந்து ஆட்டோமேட்டிக்காகவே பாப்அப் கேமரா வந்து உள்ளே போயிடும். அதர்வைஸ் நீங்கள் இப்போ கேமரா ஓப்பன் பண்ணிவிட்டு பாப்அப் கேமரா ப்ரெஸ் பண்ணாலுமே கேமராக்கு எந்த ஒரு டேமேஜுமே ஆகாது. பர்ஃபெக்டாகவே ஒர்க் ஆகுது. இது ஒரு எந்த பிரச்சனையுமே இல்லை. அண்ட் ஃப்ரண்ட் ஃபேசிங் 60 மெகாபிக்சல் கேமரா OnePlus உள்ள கேமரா போட்டனால ஒரு பெஸ்ட் குவாலிட்டியாக இருக்குன்னு கூட சொல்லலாம். கூடவே இந்த ஃபோன் வந்து ஃபேஸ் லாக்கும் உண்டு. ஃபேஸ் லாக்கை பொறுத்தவரை ஒவ்வொரு நேரம் நீங்கள் அன்லாக் பண்ணும்போது நார்மலாக அன்லாக் பண்ணும்போது பாப்அப் கேமரா பாப்அப் ஆகாது. நீங்கள் ஸ்வைப் பண்ணும்போது மட்டுமே பாப்அப் ஆகி அன்லாக் ஆகும். ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே சொல்லலாம். கூடவே இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறது வந்து அவுட்டோரில் தான் ரொம்பவே பிரைட்டிங்காக இருக்குன்னு கூட சொல்லலாம். உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். மினிமம் பிரைட்னஸ்லேயே ரொம்பவே பிரைட்டாக தெரியுது. அந்த கேமரா ரொம்பவே கிளியராக இருக்குது. கூடவே இந்த ஃபோன் வந்து ஐஃபோனை கம்பேர் பண்ணும்போது செயின் கொஞ்சம் தின்னராகவே இருக்குது. என்ன பொறுத்தவரை பாப்அப் கேமரா அவங்க வச்சதுக்கு சென்னில் கொண்டு கேமரா வச்சிருந்தா ஒரு நல்ல விஷயமா இருந்திருக்கும். மிஸ் 16 போலவே நல்ல விஷயம் தான். எதுக்கு பாப்அப் கேமரா சென் இவ்வளோ தின்னா வச்சுருக்காங்க. கூடவே இந்த ஃபோன் வந்து டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேன் வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து அல்ட்ராசோனிக் இல்லை, ஆப்டிக்கல் தான். ஸோ ஒர்க்கிங்கும் எந்த ஒரு குறையுமே இல்லை. ரொம்பவே ஃபாஸ்ட்டாக தான் இருந்தது. அண்ட் எவ்ரி டைம் டெஸ்ட் பண்ணும்போதும் ஃபிங்கர் பிரிண்ட் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக அண்ட் அக்யூரேட்டாக ஒர்க் ஆச்சுன்னு சொல்லலாம். இது வந்து ரீகேப் இல்லை, எவ்ரி டைம் ரெக்கார்ட் பண்ண முடியாது. பேக் பேசிங் பார்த்தீங்கன்னா 12 கேமரா கொடுத்துருக்காங்க. மெயின் கேமரா 48 மெகாபிக்சல் சோனோட கேமரா கொடுத்துருக்காங்க. செகண்டரி பார்த்தீங்கன்னா 5 மெகாபிக்சல் டெப்த் சென்சர் கொடுத்துருக்காங்க. அண்ட் கூடவே இந்த ஃபோன் வந்து ஸ்லோ மோஷனும் உண்டு அண்ட் ஸ்லோ மோஷன் சாம்பிள். இந்த ரேட்டுக்கு இந்த ஸ்லோ மோஷன் ஓகே தான். கூடவே இதில் வந்து ஸ்க்ரீன் ஆப்டிமேஷனும் உண்டு. ஸோ பேக்கில் இருக்கிற கலருக்கு தகுந்த போல் சாம்சங் ஃபோன் S10 ப்ளஸ் எப்படியோ அதே போல் இதுவும் கலர் கொண்டும் எக்ஸ்பிளாஸ் பண்ணும். உங்கள் பார்க்கும்போது தெரியும் 2 ஃபோட்டோ டிஃப்ரெண்ட்டும். இந்த ஃபோன் எனக்கு ரொம்ப பிடிச்ச இந்த ஃபோனோட கலர் தான் ரொம்பவே அழகாக இருக்குது. ஒயிட் கலர். ரொம்பவே அமேசிங்னு சொல்லலாம். இந்த ஃபோன் வந்து Snapdragon 710 ரன் ஆகுது. 4GB ரேம் அண்ட் 64GB ஸ்டோரேஜ் அண்ட் அப் டு 8GB ரேம் 256GB ஸ்டோரேஜ் வரை இந்த ஃபோன் வந்து உண்டு. Realme வந்து கேமிங் பூஸ்டர்னு ஒரு அப்ளிகேஷன் வச்சுருக்காங்க. ஸோ இது மூலமாக கேமுக்கு என்ன கொஞ்சம் ஸ்மூத்தாகவும் என்ன கொஞ்சம் பர்ஃபெக்டாகவும் இருக்குது. PUBG விளையாடின டெஸ்டிங் வர எந்த ஒரு இஷ்யூஸுமே இல்லை. கூடவே மெசேஜஸ் கால்ஸ் எல்லாத்தையுமே இதில் பிளாக்கும் பண்ணிக்கிடலாம். கேம் விளாடும்போது எந்த ஒரு டென்ஷனும் இருக்காது. ஓகே காய்ஸ், இவ்வளோ தான் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஒயிட் கலரோட உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் தி வாட்சிங்.